சிவசிவ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல திரிபுர சுந்தரி அம்பிகா சமேத பசுபதீஸ்வர பெருமான் திருவருளாலும் அறந்திரு திருநாவுக்கரச நாயனார் குருவருளினாலும் நமது இறையருள் தேடி பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தினம் நம்ம திருவாமூர் பசுபதீஸ்வர பெருமான் திருக்கோவிலுக்குள்ளர இருக்கக்கூடிய ஒரு பரிவார சன்னதியா இருக்கக்கூடிய நம்ம சனீஸ்வரர் சன்னதி இப்ப பாக்குறோம். இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, எல்லா சிவாலயங்களையும் நவகிரகங்கள் இருக்கும். ஆனா நவகிரகங்கள் 9 பேரும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. சூரியன் சந்திரன் எல்லா சிவாலயங்களிலும் தனித்தனியா இருப்பாங்க. ஆனா சனீஸ்வரன் நம்ம கோவில்ல தனியா இருக்கார். அதுவும் எல்லா கோவிலையும் சனீஸ்வரன் கிழக்கு, அதாவது மேற்கு பார்த்திருப்பார். நம்ம கோவில்ல கிழக்கு பார்த்த சனீஸ்வரனா அவர் இருக்கார். அதுவும் யோக நிலையில இருக்காரு. அந்த சுவாமியை இப்ப நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம இப்போ இந்த சனீஸ்வரனுடைய மூலவர் திருமேனியை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா 2 கைகள்லையும் திரிசூலம், அதுவும் விசேஷமான முறையில திரிசூலங்கள்ல ஒரு திரிசூலம் சாதாரணமாகவும் ஒரு திரிசூலம் அதுல கட்டு போட்ட மாதிரியும் அபயபரத முத்திரைகளோட காக்கை வாகனத்துல நின்ற கோலத்துல காட்சி கொடுக்கிறார். திருநள்ளாறுலயே பாத்தீங்கன்னா கூட 2 கைகளோட தான் இருப்பார். அதுவும் அபயமுத்திரை, இன்னொரு கத்திரை கைய தொடையில வச்சுட்டு இருப்பார். ஆனா நம்ம கோவில்ல 4 கரங்களோட அபயவரத முத்திரை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலங்காதேன்னு ஒரு கையும், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையாலையும் 2 கைகளாலையும் அபயவரத முத்திரைகள் காட்டி அருள் கொண்டு இருக்கிறார். அதுவும் சிரித்த முகத்தோட நல்ல ஒரு சுப்பிரமணியர் மாதிரியான ஒரு கோலத்துல அவர் இருக்காரு. நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம கோவில்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர மூர்த்தம், அதாவது தனியா இருக்கக்கூடிய சனீஸ்வரனை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம சாமி தரிசனம் பண்ணோம். அதாவது திருநள்ளாறு, நம்ம எல்லாருக்குமே சனீஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே திருநள்ளாறு தான் ஞாபகம் வரும். நல்லாற்றீசன்னு சொல்லுவாங்க. தர்பாரண்யேஸ்வரர் கோவிலுக்குள்ளார அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துல கிழக்கு பார்த்த மாதிரி அங்க அந்த சனீஸ்வரன் விற்றிருப்பார். அது போலவே நம்முடைய திருவாமூர் கஷேத்திரத்திலையும் பழங்காலத்து விக்கிரகம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1500 1700 வருஷங்கள் பழமையான அந்த சனீஸ்வர மூர்த்தம் அதே கிழக்கு திசை நோக்கி நம்ம கோயிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. விசேஷம் என்னன்னா, இந்த 7 நாட்டு சனி பிடிச்சவங்க, அதாவது பாத சனி, மொங்கு சனி, இன்னும் பல தரப்பட்ட சனி தோஷங்கள் சொல்லுவாங்க. அந்த தோஷங்கள் எல்லாமே இங்க நம்ம கோவில் இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரனை வழிபாடு பண்ணி விளக்கு ஏற்றினாலே அந்த தோஷங்கள் எல்லாம் சரியாகிடும் அப்படின்றது நம்மளுடைய ஐதீகம். அந்த மாதிரி நிறைய பேர் சனிக்கிழமை இங்க நம்ம கோவில்ல பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் என்ன, நிறைய பேர் இங்க சனீஸ்வரன் எங்க இருக்குன்னு தெரியாம நவகிரகம் மட்டும், அதுலயும் நவகிரகங்கள்ல 9 பேர்ல யார் சனீஸ்வரன் தெரியாம நிறைய பேர் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. சனீஸ்வரனுக்கு விளக்கேத்தரன்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கத்துல அங்காரகனுக்கோ இல்ல குரு பகவான் கிட்டே போய் விளக்கு போட்டு வச்சிருப்பாங்க. என்ன ஏதுன்னு தெரியாத காரணமாக தான். அது போல நம்ம கோவில்ல தனிப்பட்ட முறையில, அதுவும் கிழக்கு நோக்கி யோக மூர்த்தியா அந்த சனீஸ்வரன் வீட்டு இருக்கிறதுனால பரிகாரம் பண்ணணும், விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரிதான், தாராளமா இங்க நம்ம சுவாமியை நினைச்சு தீபம் ஏற்றி தங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நவகிரகங்கள்ல எந்த சுவாமிக்கு வேணாலும் சரிதான் விளக்கு போட சொன்னாங்கன்னு ஒரு கோவிலுக்கு போறீங்கன்னா, அந்த கோவில்ல வெறும் போய் நேரா சனீஸ்வரனை பார்த்து, இல்ல நான் அந்த நவகிரகத்துல எந்த சாமியை பார்த்து அதுகிட்ட மட்டும் விளக்கு போட்டா புண்ணியம் கிடையாது. அந்த கோவிலினுடைய மூலமூர்த்தியா யார் இருக்காங்களோ, இப்ப நம்ம கோவில்ல பார்த்தோம்னா பசுபதீஸ்வரர், திரிபுர சுந்தரி அம்பாள் சுவாமி, இந்த 2 பேரையும் போய் கண்டிப்பா தரிசனம் பண்ணி கோவில திருச்சுற்ற கோவில வளமா எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு கடைசியா போய் அந்த நவகிரகங்கள்கிட்ட இல்ல சனீஸ்வரன்ட்டையோ போய் அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அவங்களுடைய தோஷம் கண்டிப்பா நிவர்த்தி ஆகிடும். ஆனால் நேரடியா போயிட்டு நீங்க சனீஸ்வரன்ட்ட போய் விளக்கேற்றதால எந்தவித புண்ணிய பலன்களும் கிடைக்காது. என்ன காரணம்னா, நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும் ஹெட், அதாவது தலைமையா இருக்கக்கூடியவர் சுவாமி சிவபெருமான். அவருக்கு கீழே பரிவாரங்களா இருக்கக்கூடியவங்க தான் மற்ற எல்லா தெய்வங்களும். அப்படின்னு பார்க்கும்போது சுவாமி என்ன ஆர்டர் கொடுக்குறாரோ, அவர் என்ன ஆணை கொடுக்குறாரோ அதன்படிதான் கூட இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பரிவாரங்கள் செய்யுமோ. அதனால நீங்க சுவாமியை போய் தரிசனம் பண்ணால்தான் அந்த தோஷங்கள் எல்லாம் கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். ஆகவே அன்பர்கள் அனைவரும் நம்ம கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கக்கூடிய எல்லாரும் ஒரு முறையாவது நம்ம கோவிலை தரிசனம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள், திருநள்ளாறு போக முடியலன்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம கோவிலில் இருக்க சனீஸ்வரன் வழிபட்டு அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு, ஒரு நல்ல விஷயத்தோடு நமது இறையருள் பக்கத்துக்கு உங்களை பார்க்கலாம். நன்றிகள். சிவாய நம.